ஹலோ கைஸ், நாளைக்கு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் போகிற எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆல் த பெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அப்புறம் இந்த எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற ஒரு லாஸ்ட் மினிட் அவேர்னஸ் தான் இது. ரொம்ப வளவலன்னு இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது எடுத்துகிட்டு போகிறதுல நிறைய விஷயங்கள் மறந்துடுவீங்க. அதை வந்து ரிமைண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு அப்டேட் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து நவீன் சார் சொல்லுவார். எஸ் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு, அதாவது ஐபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் அட்மிட் கார்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் கிளர்க்கு மாற்றி எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஒரு டைம் 2 டைம் பார்த்தீங்கன்னா இது மஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. வழக்கமாக போகிற எக்ஸாம் மாதிரி வந்துட்டு மெயின்ஸ், அதாவது இந்த எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு, ஃபோட்டோ, அப்புறம் வந்து ஒரிஜினல் மட்டும் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. முதல்ல இதுதான் வந்து மெயின், சரிங்களா? மற்றது கூட இல்லைன்னா கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஆனால் இது வந்துட்டு எடுத்துகிட்டு போகல அப்படின்னா உங்களை உள்ளேயே விட மாட்டாங்க, எக்ஸாமே எழுத முடியாது, சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் அட்மிட் கார்டு, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டே போதுமானது, உங்களுக்கு தெரிஞ்சது தான், சரிங்களா? அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இப்போ பேன் கார்டோ இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆதார் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ அதுதான் பெரிய டிஸ்கஷனாக போயிட்டு இருக்கு. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க, அது வந்து உங்களை வெரிஃபை பண்ணுவாங்க, ஓகேவா? அதை வெரிஃபை பண்ணுறதுக்காண்டி அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா 2 மினிமம் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? 2 தேவை, எக்ஸ்ட்ரா வேணும் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வழக்கமாக யூஸ் பண்ணுற பென் எடுத்துக்கோங்க. பென்னு வந்துட்டு வேற புது பெண்ணை எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஆல்ரெடி யூஸ் பண்ணுற பெண்ணை எடுத்துகிட்டு போய்க்கும், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதே மாதிரி அப்ரோச் பண்ணுங்கள். ரொம்ப போட்டு உட்காந்து இப்போ ரீசனிங்னா பசில்ஸில் போய் உட்காந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எல்லா செக்ஷன்லையும் ஈஸியாக இருக்கிறத பிக் பண்ணி ஃபஸ்ட்டு போடுங்க. இப்போ ஈஸியாக இருக்கிறத பிக் பண்ணி போடும்போது தான் ஒரு மார்க் நமக்கு ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம 5 போட்டுட்டோம் 6 போட்டுட்டோம் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் அப்ரோச் பண்ணலாம். ஈவன் அது இங்கிலீஷாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், குவான்ஸாக இருக்கட்டும். கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ 2 மார்க் கொஷின்ஸ் இருக்கனால நல்லா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 2 மார்க் கேட்குறாங்க, நம்ம ஏதோ ஒன்று குத்தி விட்டா கரெக்டாக ஆகிடும் அப்படின்ட்டு ஃப்ளூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு வந்துடாதீங்க. அந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி நீங்கள் போடக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகி ஏதாவது ஒன்று போட்டுரும் அப்படின்னு பண்ணாதீங்க. எது கரெக்டாக தெரியுதோ அதை மட்டும் நல்லா போட்டுவாங்க. ஏன்னா தப்பாக போட்டு வந்தீங்க, 2 மார்க்லேயே தப்பாக போட்டு வந்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் அதிகமான நெகட்டிவ் மார்க் போயிடும். அதனால் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிக் பண்ணி ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு போடணும். ஸோ அதே மாதிரி ஏதாவது இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு வேறு எதுக்காவது ஒன்று போயிட்டு அதை அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ எக்ஸாம் எப்படி வரும் அப்படின்றது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட் ஈஸியாக வந்துச்சு, செகண்ட் ஷிஃப்ட் வந்து மாதிரி மாடரேட்டாக வந்தது. பட் இந்த ஒரே ஷிஃப்ட் தான் இருக்குது. ஸோ எப்படினாலும் வரலாம். ஸோ நாளைக்கு தான் நமக்கு விஷயம் தெரியும். ஸோ அதனால் போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக போங்க. அங்கே எப்படி பேப்பர் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் இருக்கும். அப்படி நாளைக்கு இல்லைனாலுமே டீட்டெயில்டான அனாலிசிஸ் வந்து நானும் வெங்கட் சாரும் கொண்டு வருவோம். இந்த ஆதார் கார்டு பற்றின விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி குவான்ஸுக்கு வந்து ஸ்பெஷலாக நவீன் சார் போட்டிருப்பாரு, அதையுமே பார்த்துட்டு போயிருங்க. ஓகே கைஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து செக்ஷனல் கட் ஆஃப் வந்து ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, குவான்ஸ், ரீசனிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமல் கட் ஆஃப் தான் வரும். அதாவது 1 மார்க், 2 மார்க், 3 மார்க்ஸ், மேக்ஸிமம் அந்த 5 மார்க்ஸ்க்குள்ளே தான் இருக்கும், ஓகேவா? எதில் அதிகமாக செக்ஷனல் கட் ஆஃப் வைப்பாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்துட்டு அதிகமாக செக்ஷனல் கட் ஆஃப் வைப்பாங்க. ப்ளஸ் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் போகிறதுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் அதிக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் வந்துட்டு இதில் வந்துட்டு நல்ல ஸ்கோர் எடுத்துருங்க. அதாவது 2துலேயும் டபுள் டிஜிட் வர மாதிரி நல்லா பண்ணிட்டு வந்துருங்க, சரிங்களா? ஏன்னா வந்து ஓவராலாக மற்ற செக்ஷன்லாம் நல்லா பண்ணிட்டு நான் இங்கிலீஷில் செக்ஷன் கட் ஆஃப் போயிருச்சு, இல்லை டிஸ்கிரிப்டிவ்ல செக்ஷன் கட் ஆஃப் போயிருச்சுன்ற மாதிரி நீங்கள் அந்த தப்பு பண்ணிட்டு வந்துடாது, சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் நல்லா ரீட் பண்ணி ஒரு டபுள் டிஜிட் ஸ்கோர் வர மாதிரி போட்டுருங்க, ஓகேவா? அது மாதிரி டிஸ்கிரிப்டிவ் வந்து ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுங்க, சரிங்களா? ரொம்ப நேரம் வந்துட்டு அந்த காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ணி அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துடாதீங்க. எஸ்ஏவும் டைப் பண்ணணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு எஸ்ஏவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் போங்க. காம்ப்ரிஹென்ஷன் நார்மல் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி தான். அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக படித்து புரிஞ்சுக்கிறீங்களோ அதே டைம் தான் அங்கேயே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம அனாலிசிஸில் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 2 மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மார்க் கொண்டு வந்துட்டாங்க. அதனால 2 மார்க் வந்துட்டு நல்லா தெரிஞ்சா அட்டன் பண்ணுங்க, சரிங்களா? ஓகேவா? 2 மார்க் யார் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய மார்க் வரப்போகுது. இன்னொன்று வந்துட்டு 2 மார்க் தான் அட்டன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2 மார்க் தப்பாக அட்டன் பண்ணாதீங்க. இது அதுதான் பெரிய விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே கிடையாது, ரீசனிங்கும் சரி, குவான்ஸும் சரி, 2 மார்க் வந்துட்டு தெரிஞ்சதை மட்டும் போடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதில் 2 மார்க்கில் தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மார்க் ரெடியூஸ் ஆகும். 0.5 போயிட்டே இருக்கப்போ உங்களோட மார்க்லேருந்து நிறைய ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் கரெக்டாக தெரிஞ்சது எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு செக்ஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொஸ்டின் செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்கன்னாவே
உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் கிடச்சிரும் சரிங்களா. அதனால் வந்துட்டு உங்களோட பெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு செக்ஷனில் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க சரிங்களா. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் அனாலிசிஸ் இதில் பார்க்கலாம். ஓகே கைஸ், எல்லாருக்குமே என்னோட சார்பாகவும் ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணிட்டு வாங்க. ஓகே எஸ் கைஸ், தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் நைஸ் டே, பாய்.